பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், இன்னொன்று கல்வி. இந்த ரெண்டும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நிச்சயமாக ஒழுக்கம் மிக முக்கியமாகும். என்னை கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஏதாவது தேர்தல் அப்படின்னா ஒழுக்கம் தான் தேர்தல். பிள்ளைகள் ஒழுக்கமாக வளரணும். ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு படிப்பு வரும், சொல்லிக் கொடுக்குறது முடியும். அதனால பிள்ளைகளோட ஒழுக்கத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் ஒழுக்க வேண்டாம். அவங்க எந்த படிக்கிறவங்களை மட்டும் கரெக்டாக மானிட்டர் பண்ணாலே தெரியும். அதை பின்படுத்தி பார்க்க மாதிரி பாருங்க. அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டு. இதில் அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, அவங்களுடைய மேற்படிப்பு இருக்கும். அந்த மேற்படிப்பு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலமே. அதனால் இந்த 2 வருஷமும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவழிக்கணும். நாங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அவங்க பின்னாடியே இருக்கணுமோ, அதே மாதிரி வீட்டில் உங்கள் பிள்ளைங்க வந்தோம்னா அவங்க பின்னாடியே இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னு நீங்கள் கேளுங்க, என்ன படிச்சீங்க, என்ன சொல்லி தந்தாங்க, என்ன உங்களுக்கு கொடுத்தாங்க, ஒர்க் முடிச்சியா, இதெல்லாம் கேளுங்க. ரைட்டா? முக்கியமாக சில அவங்களுடைய செயல்பாடுக்கு